இன்றைக்கி நாம் அந்த ஃப்ளோரிஸ் லாவாங்கிற கேம் தான் விளாட போகிறோம். ஸோ இந்த கேம் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வெறித்தனமான இன்ட்ரோ முடிச்சுட்டு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த மாதிரி அப்பப்போ லாவா ரைஸ் ஆகும். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து இப்படி போய்கிட்டே இருக்கணும். அப்பப்போ லாவா வந்து ரைஸ் ஆகும்போது நம்ம மேலே ஏறி நின்றுக்கணும். முன்னெச்சரிக்கையாகவே மேலே ஏறி நின்றுக்கணும். ஐயோ, மேலே ஏறி நின்றுக்கணும். அப்போ இது வந்து லெவல் லாவா இஸ் ரைசிங் லெவல் அப்படின்னு வரும். லெவல் 1 2 3 4 அதெல்லாம் பிரச்சனை இல்லை. 6 7 8 7 மேலே தாண்டாது. ஸோ 5 6 7 வந்தால் ரொம்ப லாவா ரைஸ் ஆகும். இப்போ லாவா வந்து வெறும் லெவல் 2ல் தான் இருக்குது. ஸோ சும்மா சின்னதாக ஏறி நின்றால் கூட பரவாயில்ல, லாவா அவ்வளோலாம் ரைஸ் ஆகாது. அங்கே பாருங்கள். ஆனால் அந்த பாவம் ஒரு பிள்ளை அந்த வீட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டா. இதுக்கு தான் வீட்டுக்குள்ளெலாம் போகக்கூடாதுங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா லாவா வந்து இன்னும் ரைஸ் ஆகலை. பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே போயாச்சு. ஆர்ச்சோட ஆசையை நிறைவேற்றியாச்சு. போதுமா? இது வந்து வீட்டுக்குள்ளே போன அண்ணன்னு சொல்லிட்டு இருக்கா. அதனால தான் வீட்டுக்குள்ளே சரி வந்துடலான்னு வந்துட்டேன். இப்போ லாவா மட்டும் பெரிய லெவலில் ரைஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்கண்ணா, அவ்வளோதான். ஆமாம், அதனால் இப்போ நம்ம வந்து இதில் போகிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். சரி போயிடலாமா? லெவல் 2 தான் கைஸ். மறுபடியும் மொக்க லெவல் தான் கொடுத்துருக்காங்க. நான் ஸ்டார்டிங் வந்து லெவல் 2 தான் கொடுத்துட்ருக்காங்க. புஷ்லாம் பண்ணலாம், எனக்கு ரோபாக்ஸ் கேட்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், லெவல் ரொம்ப சும்மா தான் ரைஸ் ஆகுற லெவல் தான் அது. இப்போ வந்து ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா காய்ஸ் நான் கீழே விழுந்துட்டேன். ஐயோ, மேலே ஏறமுல. இவ்வளோ மொக்கே அவுட் ஆகிற ஒரே ஆள் நான் தான். பார்த்தீங்கன்னா ஹெல்த் வந்து கம்மியாகுது. ஹெல்த் வந்து கம்மி ஆக ஆக நம்ம அவுட் ஆயிடுவோம். அப்புறம் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து வரணும். நல்ல வேளை ஹெல்த்து நீங்கள் ஒன்று வச்சாங்க. ஸோ இப்போ லாவா வந்து மறுபடியும் லெவல் 2 இது பக் ஆயிடுச்சா தெரிலையே. லெவல் 2 வருது. ஸோ நம்ம இந்த பில்டிங் மேலே போய் லெவல் 2 ரைஸ் ஆகி லோ ஆனோடனே அப்படியே கீழே குதிக்கணும். சூப்பராக இருக்கும். ஸோ சீக்கிரம் உங்க பாருங்கள், இந்த உலகத்தையே பார்க்க எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். மேகத்தெல்லாம் மேலே போனால் எப்படி இருக்கும்? இன்னும் மேலேயா இருக்குது. ஆனால் இப்போதைக்கு நம்ம போய் டைம்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ அப்படியே தலைகீழ போகிறோம் பாருங்கள். என்னைய மாதிரி அறிவாளி யாராவது இருப்பாங்களா? இப்போ நம்ம இந்த கேசில்குள்ளே போகலாம். மகா கோட்டைன்னு ஒரு வார்த்தை இருக்குது. சரி, நம்ம இது மேலே அப்படியே ஏறி அப்படியே போயிட்டே இருக்கலாம். எனக்கு இதெல்லாம் ஜுஜூபி. என்னை வந்து ஆபி குயின்னு கூப்பிடுவாங்க எல்லோரும். ஏன்னா நான் ஆபி அப்படி விளாடுவேன். ஓகே, பரவாயில்ல, லேக் ஆகிடுச்சோன்னு நினச்சேன். இப்போ பாருங்கள் லெவல் 7 வருது. ரொம்ப ரைஸ் ஆகும். இப்போ நம்ம மேலே இருந்தனால அவ்வளோ பாருங்கள் எப்படி ரைஸ் ஆகுது பாருங்கள். மேலே வரைக்கும் எவ்வளோ ரைஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? பாருங்கள், பாதி பில்டிங் ஒரு வீடே முங்கியிருக்கும். எவ்வளோ ரைஸ் ஆகுது பாருங்கள். ஸோ இதான் லெவல் 7. பார்த்துக்கோங்க லெவல் 7 எப்படி இருக்குன்னு. லெவல் 10லாம் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் லெவல் 10க்குலாம் இங்கே வைக்கணும். 100 காய்ஸ் நான் தலைகீழே போயிட்டுருக்கேன். ஷோபோ தலைகீழ பின்னாடி போயிட்டுருக்கேன். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த லைனில் பாருங்கள், இந்த இருக்கும் ஆரஞ்சுக்கும் எல்லோக்கும் நடுவில் இருக்கும். ஸோ நம்ம கேமிங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ லெவல் வந்து 4 ரைஸ் ஆகுது. ஸோ இது அவ்வளோவா ரைஸ் ஆகாது, இருந்தாலும் நம்ம மேலே ஏறி நிற்கணும். ஓகே, இவ்வளோலாம் ரைஸ் ஆகாது. இவ்வளோ லெவல் 7 இவ்வளோ ரைஸ் ஆகாது. லெவல் 4 எப்படி ரைஸ் ஆகும் பாருங்கள். இப்போ கீழே இறங்குது, லெவல் 4 இறங்குது. இப்போ நம்ம இப்படி தான் போகணும். ஐயோ சீக்கிரம் அப்பா, என்னைய மாதிரி யாராவது பல்பு அங்கிறவங்க இருப்பாங்களா? நம்ம இப்படி தான் போகணும். அந்த கோட்டையில் எனக்கு ஞாபகம் இருக்குது. இப்போ நம்ம வந்து அந்த பில்டிங்குள்ளே போயிடலாம். இல்லை அந்த ஒரு மரம் மாதிரி இருக்க அதுக்குள்ளே போயிடலாம். நான் கூட ஆபிக்குன்னு சொன்னேன். அதுக்குள்ளே அது மேலே ஏறிக்கு நின்றுக்கலாம். இல்லை சர்க்கஸ் போயிடலாமா? இப்போ லாவா வந்துடும். ஓகே, லெவல் 6. ஐயோ, லெவல் 7க்கு அடுத்த லெவலு. ஸோ இப்போ நம்ம அது இன்னும் ரைஸ் ஆகும். ஸோ நம்ம எப்படியாவது மேலே போயிடலாம். முடிஞ்ச அளவு போயிட்டே இருக்கலாம். கீழே மட்டும் விழுந்துடக்கூடாது. ஓகே, இதுக்கு மேலே ஏறாது பாருங்க. அது கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எப்படி போகணும்? இப்படி போகணும். ஆமாம், சர்க்கஸ்லாம் இருக்குது. இப்போ நம்ம நமக்குலாம் சர்க்கஸ் தான் அது பேர்.
ஸ்லைடும்பாங்க. இப்போ நம்ம வந்து உள்ளே போவா வேண்டாமான்னு தெரில. கண்டிப்பாக இப்போ லாவா ரைஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கோட்டைக்குள்ளே போயிடலாம். என்னைய மாதிரி முடிவு யாரும் எடுத்துடாதீங்க. ஐயோ ஐயோ கடவுளே, ஓகே, இதுக்கு மேலெலாம் லாவா வராது, அதனால் இதுக்கு மேலெலாம் பயப்பட தேவையில்ல. ஓகே, இப்போ நம்ம இப்படி தான் போகணும், அந்த கோட்டைக்கு போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக ஃபினிஷிங் லைன் வர ரீச் ஆகணும். ஃபினிஷிங் லைன் வர ரீச் ஆகிட்டோம்னா நாம் தான் வந்து ஏறுமா இந்த ரெயின்போ கலரில் அது மறைஞ்சு போயிட்டே இருக்கும், வேஸ்ட்டு அது மேலே ஏறுறது. ஸோ நம்ம அப்படியே போயிடலாமா? அங்கே ட்ராம்போலின்லாம் இருக்குது. இப்போ ட்ராம்போலின் மேலே ஏறி ட்ராம்போலினில் குதிச்சா நல்லா இருக்கும்னு உள்ளே போக விட மாட்டேங்காங்களே. அப்போ லெவல் 6ஆ? வீடு மேலே ஏறினதுக்கலாம். வீடு 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 ஐயோ பெரிய தப்பு பண்ணிட்டேன். அம்மாடி காப்பாத்துங்க கடவுளே, உள்ள அனுப்புங்கடா. டேய் என் உயிருக்கு போராடிட்டு இருக்கேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்கேன், சிரிச்சிட்டு இருக்கா. ஹெல்த் பாருங்க ரொம்ப கம்மியாயிருச்சு. ஏம்மா வீடு மேலே போகிறேன் நாடு மேலே போகிறேன்ட்டு பெரிய இது தப்பு பண்ணிட்டேன் காய்ஸ். பாருங்க, அதுவும் ட்ராம்போலின்குள்ளலாம் விட மாட்டேன்னு படா படுத்துச்சு. அந்த என்ட்ரன்ஸ் வழியா போனாதான். ஐயோ மறுபடியும் அதே தப்பு. அந்த என்ட்ரன்ஸ்குள்ளே போனா மேலே போடா போய் செவத்தை மூட்டிகிட்டு இருக்குது. ஏன் அவத்தார் குறையா நான் குறையான்னு தெரில. அடி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி தான் போகணும். அம்மா ட்ராம்போலினே இங்கே பாருங்க, என்ட்ரன்ஸ் வழியாக தான் போகணுமா, சைட்லலாம் போகக்கூடாதான். ரொம்ப தப்புங்க இதெல்லாம். தெரியாம ஏறிட்டேம்மா, மன்னிச்சிடு. ஒரே போட போட்டுருச்சு மேலே. ஓகே, நம்ம ஃபினிஷிங் லைன் கிட்ட வந்துட்டோம். இப்போ லெவல் என்னன்னா நமக்கு ரொம்ப 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 லக்கியஸ்ட் லெவல் 7. ஸோ நம்ம அந்த வீடெல்லாம் முங்கிட்டு போவோமே. இந்த ஹெல்த் வேற இல்லை. ஏய் பா ஓடிப்போ. ஓடிப்போ. அவ்வளோதான். இதுக்கு மேலே உன்னால் ஏற முடியாதுன்னு தெரியும், அதனால வராத. ஓகே, நம்ம ஃபினிஷிங் லைன் கிட்ட வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்குது. எங்கே இருக்குது? அந்த பக்கமும். எங்கடா ஃபினிஷிங் லைன்? எங்க அந்த இருக்கு. இதே மாதிரி யாராவது கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ இந்த மூமெண்ட்லாம் அவங்க எந்த மூமெண்ட் பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மேலே நின்றுக்கலாம், பெரிய லெவல் வந்துடக்கூடாது. சரி, அப்படியே சறுக்குப்பாடி லெவல் 4 தான். போக முடியாது, அதில் போனாலும் எல்லாரும் ஏன்னா தானமாக மாட்டிக்கிட்டோம்னா அவ்வளோதான். ஏன்னா நேராக யாராவது எந்த அறிவாளியாச்சும் நேராக லாவாக்குள்ளே போகிற மாதிரி சர்க்கஸ் மாட்டி வைப்பானாப்பா. அப்பா இவங்களாம் ரொம்ப அறிவாளியாக இருக்காங்க. பாருங்க ஃபினிஷிங்கில் அங்கே இருக்குது. ஏன் வாய் ஏன் இப்படி போச்சு? இப்போ என் வாய் ஒரு மாதிரி போச்சு. நான் பார்த்தேன், லைட்டாக பார்த்தேன், அது சரியாக பார்க்கலன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கு. ஓகே, இந்த போர்டு என்னதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம போர்டு பார்க்குறதுக்குள்ளே வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ லெவல் 3 தான். ஸோ நம்ம அப்படியே மேலே ஏறி போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் லைனுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஃபன்னாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். ஏன் சிரிச்சுட்டே இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ